ஒரு கொடூரமான துப்பாக்கி சூட்டு சத்தம். அதற்கு பிறகு அங்கு நீடித்தது மரண அமைதி. உலகையே உலுக்கிய அந்த 6 வயது சிறுமி ஹிந்த் ரஜப்பின் கடைசி தருணங்களை விவரிக்கும் வார்த்தைகள்தான் இவை. காசாவின் வீதிகளில் ஒரு காரின் இடிபாடுகளுக்குள் சுற்றிலும் தன் குடும்பத்தினர் இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்க, காயங்களோடு அஞ்சியபடியே 3 மணி நேரம் உயிருக்கு போராடிய ஒரு பிஞ்சு குழந்தையின் குரலை இந்த உலகம் எப்படி மறந்து? இந்த கொடூரமான தாக்குதலுக்கு முன்பு 5 வயது ஹிந்த் ரஜப் காசாவில் ஒரு சாதாரண குடும்பத்தில் வாழ்ந்து வந்தார். அவரது தந்தை பிரிந்து சென்ற பிறகு அவர் தனது தாய் விசாம் ஹமாடா மற்றும் தம்பியோடு வசித்து வந்தார். அவர் தனது குழந்தை பருவத்தை தாயின் சகோதரரின் வீட்டில் கழித்தார். ஜனவரி 29, 2024 காசா நகரில் கடுமையான போர் மற்றும் குண்டுவீச்சு நடந்து கொண்டிருந்த அந்த துயரமான நாள். கடுமையான மழையும் பெய்து கொண்டிருந்ததால் ஆபத்தான அந்த பகுதியை விட்டு அனைவரும் அவசரமாக வெளியேற முயன்றனர். மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு அவர்கள் வீட்டை விட்டு புறப்பட்டனர். மாமாவின் குடும்பத்தினர் காரில் அமர்ந்து கொண்டனர். காரில் இடமில்லாததால் மாமா அந்த சிறுமியை மட்டும் தூக்கி கொண்டு சென்றார். அச்சிறுமியின் தாய், தம்பி மற்றும் உறவினர்கள் வேறு வழியில் காருக்கு பின்னால் நடந்து வந்து கொண்டிருந்தனர். கார் வேகமாக முன்னேறி சென்ற சில நிமிடங்களிலேயே இஸ்ரேலிய இராணுவ டேங்குகள் அந்த காரை நாலாபுறமும் சூழ்ந்து கொண்டன. எவ்வித இரக்கமும் இன்றி அந்த காரை நோக்கி துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்த அடுத்த நொடியே காரில் இருந்த மாமா, மாமாவின் மனைவி, மாமாவின் 3 பிள்ளைகள் என அனைவரும் சம்பவ இடத்திலேயே நசுங்கி உயிரிழந்தனர். காரின் பின் இருக்கையில் இடிபாடுகளுக்கு மத்தியில் காயங்களுடன் உயிர் தப்பிய லயன் மாமாவின் 15 வயது மகள் நடுங்கும் கைகளுடன் ரெட் கிராஸ் சொசைட்டி தொடர்பு கொண்டு, என் குடும்பத்தை இழந்துவிட்டேன், நானும் என் மாமாவின் மகளும் மட்டுமே எஞ்சியுள்ளோம், தயவு செய்து வந்து எங்களை காப்பாற்றுங்கள் என்று கூறினான். அந்த சிறுவனால் பேச முடியவில்லை. லயன் 15 வயது சிறுமி போனில் பதற்றத்துடன், அண்ணா, அவங்க எங்களை நோக்கி சுடுறாங்க, எங்களோட கார் பக்கத்திலே டேங்க் ஒன்று நிற்கிது, நாங்கள் காருக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம். ரெட் கிராஸ் சொசைட்டி அதிகாரி மறுமுனையில், மகளே, நீ சொல்றது புரியுது, உங்களை சுற்றி துப்பாக்கி சத்தம் கேட்குது, நீங்கள் பயப்படாமல் இருங்க, அங்கே என்ன நடக்குது? லயன் அழுது கொண்டே அலறல் சத்தத்துடன், அவங்க எங்களை ரொம்ப நெருங்கிட்டாங்க, கார் மேலே சுடுறாங்க, ஐயோ! காதை பிளக்கும் துப்பாக்கி சூடு சத்தம், 335 தோட்டாக்கள் பாயும் சத்தம் மற்றும் லயனின் திடீர் மரண அலறல். அதன் பின் ஒரு நிசப்தம். ரெட் கிராஸ் சொசைட்டி அதிகாரி பதற்றத்துடன், ஹலோ மகளே, பேசுறது கேக்குதா? ஹலோ, யாராவது இருக்கீங்களா? காருக்குள் அனைவரும் இறந்து கிடக்க 6 வயது சிறுமி ஹிந்த் ரஜப் மட்டும் காயங்களுடன் பயந்து நடுங்கிக் கொண்டு போனை கையில் எடுக்கிறாள். ஹிந்த் ரஜப் 6 வயது சிறுமி மெல்லிய பயந்த குரலில், அண்ணா, இங்கே எல்லாரும் இறந்து விட்டார்கள், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்னை வந்து காப்பாத்துங்க. ரெட் கிராஸ் சொசைட்டி அதிகாரி அதிர்ச்சி அடைந்து கண்ணீருடன், மகளே, நீ பயப்படாத, நாங்கள் ஆம்புலன்ஸ் அனுப்ப முயற்சி செய்கிறோம், நீ எங்கே இருக்கேன்னு சொல்ல முடியுமா? ஹிந்த் ரஜப், இருட்டாயிட்டே இருக்காண்ணா, எனக்கு பயமா இருக்கு, ப்ளீஸ் யாரையாவது சீக்கிரம் அனுப்புங்க. சுற்றிலும் உறவினர்களின் உடல்கள், நடுவே படுகாயங்களுடன் 6 வயது சிறுமி. ஹிந்த் தனியாக கழித்த ஒவ்வொரு நிமிடமும் மரண பயத்தோடு நகர்ந்தது. அவளுக்கு தைரியம் சொல்வதற்காக ரெட் கிராஸ் சொசைட்டி உடவியல் ஆலோசகர் ஒருவர் போனில் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருந்தார். ஹிந்த், குட்டிமா, பயப்படாத, உன்னோடு நான் பேசிக்கிட்டே இருக்கேன்ல, நாங்கள் உன்னை மீட்க ஆம்புலன்ஸ் அனுப்பிட்டோம், அவங்க இதோ வந்துருவாங்க. ஹிந்த் பலவீனமான குரலில், அக்கா, அவங்க வந்துருவாங்களா? எனக்கு ரொம்ப குளிருது, தாகமாக இருக்கு, என்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுங்க. ரெட் கிராஸ் சொசைட்டி அதிகாரி ஹிந்தின் தாயாரை மற்றொரு ஃபோன் லைனில் இணைக்கிறார். தாயின் குரலை கேட்டவுடன் ஹிந்த் அழுகிறாள். அழுது கொண்டே, அம்மா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? என்னை இங்கே வந்து கூட்டிட்டு போங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. தாய் விசாம் கண்ணீரை அடக்கிக் கொண்டு தைரியமான குரலில், ஹனூத், ஹிந்தின் செல்ல பெயர், என் செல்லக்குட்டி, அம்மா இங்கதான் இருக்கேன், நீ பயப்படாத குட்டிமா, செஞ்சிலுவை சங்க அண்ணன்மார்கள் உன்னை மீட்க ஆம்புலன்ஸ் அனுப்பிட்டாங்க, அவங்க இதோ வந்துருவாங்க. ஹிந்து பதற்றத்துடன், அம்மா,
அவங்க பொய் சொல்றாங்க, இங்க யாரும் வரல. நீங்க என் கூடவே பேசுங்கம்மா, என்னை விட்டுட்டு போயிடாதீங்க. தாய் விசாம், இல்லடா தங்கம், அவங்க பொய் சொல்லல. இதோ வந்துட்டாங்க, நீ சீக்கிரம் அம்மா கிட்ட வந்துடலாம். ஆமா குட்டிமா, நீ ஏன் இவ்வளவு மெதுவா பேசுற? ஏன் சரியா பேச மாட்டேங்கிற? ஹிந்த் மெல்லிய குரலில், அம்மா, என் வாயிலிருந்து ரத்தம் வருது, அதான் என்னால பேச முடியல. அவளது கைகளிலும் கால்களிலும் காயம் ஏற்பட்டிருந்தது. தாய் விசாம் பதறி போய், ஐயோ என் செல்லமே, கவலைப்படாத, உன் கையால் அந்த ரத்தத்தை தொடச்சுக்கோடா. ஹிந்த் குழந்தைத்தனமாக, இல்லம்மா, நான் தொடச்சா என்னோட சட்டை அழுக்காயிடும், அப்புறம் நீங்க கஷ்டப்பட்டு துவைக்கணும். உங்களுக்கு நான் கஷ்டம் தர மாட்டேன்மா. தாய் விசாம் கண்ணீர் விட்டு அழுது கொண்டே, பரவாயில்லை என் தங்கம், சட்டை அழுக்கான அம்மா துவைச்சுக்கிறேன், நீ ரத்தத்தை தொடச்சுக்கோ, அம்மா உன் கூடவே தான் இருக்கேன். அவள் தன் தாயின் கஷ்டத்தை நினைத்து சட்டை கையால் ரத்தத்தை துடைத்தாள். அதுதான் அந்த தாய் தன் மகளின் குரலை கேட்ட கடைசி நிமிடம். மாலை சரியாக 7 மணி அளவில் அந்த போன் இணைப்பு முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. பல மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த பகுதிக்குள் நுழைய இஸ்ரேலிய இராணுவத்திடம் இருந்து அதிகாரப்பூர்வ அனுமதி கிடைத்தது. மாலை நேரத்தில் யூசப் ஜைனோ மற்றும் அஹ்மத் அல் மத்ஹூன் ஆகிய 2 மீட்பு பணியாளர்கள் ஆம்புலன்ஸில் ஹிந்தை நோக்கி புறப்பட்டனர். நாங்க ஹிந்த் இருக்கிற இடத்துக்கு மிக நெருக்கமா வந்துட்டோம், கார் எங்க கண்ணுக்கு தெரியுது, நாங்க அவளை மீட்க போறோம். அதுதான் அவர்கள் பேசிய கடைசி வார்த்தை. அனுமதி பெற்று சென்ற அந்த ஆம்புலன்ஸ் மீது இஸ்ரேலிய இராணுவத்தின் டேங்க் மிக கொடூரமாக குண்டு வீசி தாக்கியது. ஹிந்தை மீட்கச் சென்ற 2 மீட்பு பணியாளர்களும் அந்த இடத்திலேயே உடல் கருகி பலியாயினர். அதன் பிறகு ஹிந்தின் குரலும் கேட்கவில்லை, மீட்பு குழுவின் குரலும் கேட்கவில்லை. அந்த போன் அழைப்பு நிரந்தரமாக துண்டிக்கப்பட்டது. மாலை 7 மணிக்கு துண்டிக்கப்பட்ட அந்த போன் அழைப்பிற்கு பிறகு ஹிந்திற்கு என்ன ஆனது? அவளை மீட்கச் சென்ற யூசுப் மற்றும் அகமது ஆகிய 2 மீட்பு பணியாளர்கள் எங்கே என்ற எந்த தகவலும் இல்லாமல் 12 நாட்கள் கடந்தன. இஸ்ரேலிய இராணுவம் அந்த பகுதியை விட்டு பின்வாங்கியது. பிப்ரவரி 10ஆம் தேதி ஹிந்தின் குடும்பத்தினரும் மீட்பு குழுவினரும் பதற்றத்துடன் அந்த கருப்பு நிற கார் இருந்த இடத்தை நோக்கி ஓடினர். ஆனால் அங்கு அவர்கள் கண்ட காட்சி உலகையே உலுக்கியது. அந்த கருப்பு நிற காருக்குள் ஹிந்த் மற்றும் அவளது உறவினர்கள் 6 பேரின் உடல்களும் அழுகிய நிலையில் கண்டெடுக்கப்பட்டன. இஸ்ரேலிய இராணுவத்தின் 100கணக்கான தோட்டாக்கள் அந்த காரை துளைத்திருந்தன. 6 வயது சிறுமி ஹிந்து படுகாயங்களுடன் பசியிலும் தாகத்திலும் தனியாகவே அந்த காரில் துடிதுடித்து இறந்திருப்பது உறுதியானது. அங்கிருந்து சில மீட்டர் தொலைவிலேயே ஹிந்தை மீட்கச் சென்ற பாலஸ்தீன செஞ்சிலுவை சங்கத்தின் ஆம்புலன்ஸ் முற்றிலும் எரிக்கப்பட்டு கிடந்தது. இஸ்ரேலிய இராணுவத்தின் அனுமதியை பெற்று சர்வதேச விதிகளின்படி ஆம்புலன்ஸ் விளக்குகளை எரியவிட்டு சென்ற அந்த வாகனத்தின் மீது மிக அருகிலிருந்து டேங்க் மூலம் குண்டு வீசி தாக்கியுள்ளனர். யூசுப் மற்றும் அகமது ஆகிய 2 வீரர்களும் அந்த இடத்திலேயே உடல் கருகி பலியாகியிருந்தனர். சர்வதேச விதிகள், மனித உரிமைகள், ஆம்புலன்ஸிற்கான பாதுகாப்பு என அனைத்தும் இந்த ஒரு சம்பவத்தில் இஸ்ரேலிய இராணுவத்தால் தவிடுபொடியாக்கப்பட்டன. இருட்டாயிட்டே இருக்கு அண்ணா, என்னை வந்து காப்பாத்துங்க என்று பயத்தோடு கதறிய ஹிந்த் ரஜப்பின் அந்த கடைசி ஆடியோ குரல் இன்றும் உலக நாடுகளின் மனசாட்சியை உலுக்கிக் கொண்டே இருக்கிறது. ஹிந்த் ரஜப் 6 வயது, போர் விதிகளால் காப்பாற்றப்பட முடியாத ஒரு அப்பாவி குழந்தை.